நம்ம ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த தளபதி 68ஓட டைட்டில் விட்டுருக்காங்க. ஐயோ நான் என்ன செய்வேன் யார்கிட்ட போய் சொல்லுவேன் ராமா ஐயா அப்படி இந்த வாட்டி ரெண்டா நடக்குது. என்ன ரெண்டு நடக்குது? நியூ இயர் அதுமா 2 போஸ்டர் கிடைச்சிருக்கு. போஸ்டர்லயே 2 தளபதி இருக்காங்க. அதெல்லாம் பாத்தீங்களா? பார்த்தேன். நேத்து ஃபர்ஸ்ட் போஸ்டர் பார்க்கும்போது கூட நான் கூட அது டபுள் ஆக்ஷனா இல்ல ஓல்டு கெட்டப் நியூ கெட்டப் அப்படின்னு ஒன்னு கன்ஃபியூஸ்ல தான் இருந்தேன். பட் இப்ப செகண்ட் போஸ்டர் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து அந்த டபுள் ஆக்ஷன் தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. எப்படி இருந்தது போஸ்டர்? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா போஸ்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாருமே தெரிஞ்சிருச்சு கோட்டு தான் டைட்டில் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க. இருந்தாலும் எல்லாருக்கும் தெரிஞ்ச டைட்டில் எப்படி வைப்பாங்க அப்படின்ற ஒரு டவுட் தான் இருந்துச்சு. பட் நேத்து அதே டைட்டில் பார்க்கும்போது அது நல்லா இருந்துச்சு. ஏன்னா வந்து 2 தளபதி நம்ம எதிர்பார்க்கல. ஒரு சின்ன தளபதி ஒரு பெரிய தளபதி. அதே மாதிரி எனக்கு சின்ன தளபதி பகவதி பெரிய பகவதி சின்ன பகவதிடா பெரிய பகவதியோட சிசியன். எங்க விட அந்த ஓல்டு தளபதி லுக் தான் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா பிகில்ல ராயப்பன் கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப மாசா இருக்கும். எனக்கு அது ஒரு பாட்டாவே பாக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஆனா அது வந்து அந்த ஃபீல் இதுல வந்து கொஞ்சம் ஹை ரேஞ்ச் ராயப்பனா அப்படி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ராயப்பனே தான் வேணுமா? சரி ஓகே. அது ஒரு மாசான இது. ராயப்பனுக்கு இப்ப அட்லி தனியா படம் பண்ணாருன்னா ஓடுவானு கேட்டு பாருங்க. ஆனா எங்க ஆட்டம் வெறித்தனமா இருக்கும். நான் அப்படி சொல்லுங்க, இல்ல ஹை லெவல் ராயப்பன் நீங்களே ஓகே. வழக்கமா நம்ம இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அப்படி இதுன்னு பார்த்தோம்னா ஒரு மாசா நம்ம ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு மாதிரி விட்டுருப்பாங்க. ஆனா இந்த போஸ்டர் பாக்குள்ள வந்து ஒரு கண்டிப்பா ஒரு ஹாலிவுட் லெவல் ஒரு இங்கிலீஷ் படத்தோட போஸ்டர் பாக்குற மாதிரியான ஃபீல் இருந்தது. அந்த கிளாஸ் இருந்தது. ஆக்சுவலா போஸ்டர் எப்பவுமே சொல்லிட்டே இருப்போம். ஆக்சுவலா லியோல கூட எனக்கு அந்த அளவுக்கு ஃபீல் ஆகல, போஸ்டர்ஸ்ல அந்த ஃபீல் ஆகல. பட் இந்த போஸ்டர் பார்க்கும்போது ரொம்ப கரெக்டா ஃபீல் ஆச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அவ்வளவு பெரிய டைட்டில் அது விண்டேஜ் ஃபாண்ட்ல இருந்தது. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட் அப்படின்ட்டு வச்சுட்டாங்க. ஆமா, அது இது வரைக்கும் தமிழ் சினிமாலே இவ்வளவு பெரிய டைட்டில் வந்து நான் ரொம்ப பழைய காலத்துல பாத்திருக்கேன்னு நினைக்கிறேன். அது எனக்கு ஞாபகம் கூட இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் அது இங்க இருக்கு. ஜிவிஎம் வச்சிருக்காரு நீதானே என் பொன் வசந்தம். அது வந்து தமிழ்ல சொன்னது இங்கிலீஷ்லங்க. தமிழ் படங்களுக்கு அப்படின்ட்டு வந்துட்டாங்க. இங்கிலீஷ் படம் எல்லாம் நைட்டு பாப்போம்ல, அதாவது நல்ல படங்கள். இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. நல்ல படங்கள்லாம் நிறைய பார்க்கும்போது அந்த படத்தோட டைட்டில் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். அது விண்டேஜ் ஒரு லுக் பாத்தீங்கன்னாலே ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும், அழகா இருக்கும். எனக்கு அந்த ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த போஸ்டர்ல எனக்கு எக்ஸைட்மெண்ட் ஆன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தலைவர் வந்து ஒரு பைலட் ட்ரெஸ்ல இருப்பாரு, ஒரு ஏர்ஃபோர்ஸ் பைலட் ட்ரெஸ்ல பேக்ரவுண்ட்ல பேராஷூட்லாம் இருக்கிற மாதிரி அந்த யூனிஃபார்ம்ல இருப்பாப்ல. பிரதீப் பீச் ஞாபகம் இருக்கு. பிரதீப் தப்பு பாரு. இல்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்களும் நாங்க தான் போயிட்டு கிருஷ்ணவேணி தியேட்டர்ல ரிவ்யூ எடுக்க போனோம். விட்டு பறந்த சீனுக்கெல்லாம் நீங்க எகிரி குடிச்சு அந்த ஓடினதெல்லாம் என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு படம் அப்படின்னு நினைச்சோம். பட் கொஞ்சம் ஏமாற்றம் தான். ஆனா இந்த படத்துல அது பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வெங்கட் பிரபு மேல ஒரு பயங்கரமான நம்பிக்கை இருக்கு. ஆக்சுவலா உன்னை நம்பி இருக்கோம்டா, ஜெயிச்சிடுறா. ஜெமினி மேன் அப்படின்ட்டு வில் ஸ்மித்தோட படத்தோட பேஸ்ல இருந்தா வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. போஸ்டர்ஸ் பாக்குள்ள நேத்து அதை பாக்குள்ள சரி ஓகே அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்தது. இன்னைக்கு கிட்ட போஸ்டர் பாக்குள்ள அந்த செகண்ட் போஸ்டர் பாக்குள்ள கன்ஃபார்ம் ஓகே தலைவன் அதை வச்சுதான் ஏதோ பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி இருக்கு. இன்னொரு விஷயம் கவனிச்சிங்களா? ஒரு பயங்கரமான விஷயம் போயிட்டு இருக்கு. டிபி கூப்பர். ஆமா, டிபி கூப்பர். எனக்கு அது பார்த்த உடனே டக்குனு லோக்கி தான் ஞாபகத்துக்கு வந்தாப்ல. மார்வல் சீரிஸ்ல லோகி அந்த ஒரு கேரக்டர் ஒரு 3 செகண்ட் வந்தாலும் அது அப்படி வந்து நின்னுட்டு போயிருக்கும் லோகிக்கு. அது ஏத்துக்கிற மாதிரியே இருக்கும் லோகிக்கு. ஏன்னா யாருன்னு இப்ப வரைக்கும் அவரை கண்டுபிடிக்க முடியல. அமெரிக்காவிலே முடியல. அதுதான் முக்கியமான. நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க. ஜெமினி மேனையும் டிபி கூப்பரையும் கொஞ்சம் ஜெமினி மேன் கொஞ்சம் டிபி கூப்பரையும் சேர்த்து கலந்து வச்சு ஒரு படம் அடிச்சாங்க அப்படின்னா கசகசா இதெல்லாம் போட்டு குலுக்கி வெங்கட் பிரபு ஸ்டைல்ல ஒரு பயங்கரமான பிரியாணியை கிண்டி வைப்பாரு அப்படின்ற ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு. நான் வந்தது அந்த காதர் பாயோட மட்டன் பிரியாணி சாப்பிடதான். லியோலயே பாத்தீங்கன்னா 10 கோடிக்கு ஒரு சிங்கம் வருதுப்பா அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா பேசினானுங்க. கடைசியில பாத்தீங்கன்னா நம்ம அந்த சிங்கமே தளபதிதான் சார் ஐநாவை கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி கதை என்னென்னமோ போச்சு. இந்த கதையா இருக்கும், இதுவா இருக்கும், அது வரைக்கும். ஏன்னா ஜெயிலர்லயே நம்ம பார்த்தோம். எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம் இந்த மாதிரி இருக்கும். நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். ஆனா எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம நம்ம போனா மட்டும்தான் வந்து இதுவாகும். எப்பவுமே பாத்தீங்கன்னா வெங்கட் பிரபு வந்து அவர் படத்தோட பேர்ல பாத்தீங்கன்னா மங்காத்தா அப்படின்னு போட்டீங்கன்னா வெங்கட் பிரபு கேம் அந்த மாதிரி கொடுப்பாரு. வெங்கட் பிரபு பாட்டி, வெங்கட் பிரபு பிரியாணி அந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாரு. நான் இதுல என்னடா கொடுப்பாரு எனக்கு அது ஒரு கியூரியாசிட்டியாவே இருந்துச்சு. சரி தளபதி படத்துக்கு என்ன கொடுப்பாரு என் வெங்கட் பிரபு அப்படின்னு சொல்லிட்டு என்ன வரும்னு யோசிச்சா என் வெங்கட் பிரபு ஹீரோன்னு போட்டுருக்காரு. இது வரைக்கும் வெங்கட் பிரபுனா மத்ததெல்லாம் ஓகே, என் வெங்கட் பிரபுவோட ஹீரோவே இவர்தான்ற மாதிரி போட்டிருக்காருன்னா அப்ப அந்த சப்ஜெக்ட் வந்து அவர் எந்த அளவுக்கு நம்பி இருப்பாரு. வெங்கட் பிரபுவோட ஹீரோனா அதுக்கு எவ்வளவு இறங்கி செய்வாரு அப்படின்றது வந்து அவர் அந்த போட்ட அந்த லைன்லயே நம்மளுக்கு வந்து ஃபீல் ஆகுது. எனக்கு நினைச்ச மாதிரி கொண்டு வரணும்னா
எங்களுக்கு ஒரு ஹீரோ தேவை. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப போஸ்டர்ல வந்து நிறைய டீடைல்ஸ் பார்த்திருப்போம். தளபதி 2 பேரு, அதே மாதிரி பைலட், அந்த பைக் ஓட்டுறது, அந்த இது 2 போஸ்டரும் சரி பார்த்திருப்போம். பட் ஃபர்ஸ்ட் போஸ்டர்ல வந்து 2 தளபதிக்கு நடுவுல வந்து ஒரு வாக்கியம் ஒண்ணு எழுதிருப்பாங்க. லியோல ஒரு போஸ்டர்ல ஒரு வாக்கியம் எழுதுன மாதிரி ஒரு வாக்கியம் எழுதிருப்பாங்க. நானும் பார்த்தேன். லைட் கேன் டிவோர்ஸ் த டார்க்னஸ், பட் வந்து டார்க்னஸ் cannot consume light அப்படின்ற மாதிரி போட்டு. அதான் அது பாத்தீங்கன்னா தமிழ் அர்த்தம். நான் பார்த்தது தமிழ் அர்த்தம் பாத்தீங்கன்னா, வெளிச்சம் வந்து இருளை வந்து முழுங்குமா, ஆனா இருளால வெளிச்சத்தை முழுங்க முடியாது அப்படின்றதுதான் அதுக்கு அர்த்தம். இது எதுக்கு இதுல போட்டாங்க, இது என்ன சொல்ல வராங்க? இந்த வாக்கியத்தை கேட்கல உங்களுக்கு ஒரு ஐடியா வருதா? எனக்கு ஜெமினி மேனோட ஸ்டோரி சொன்ன பாத்தீங்களா? ஆமா, அது இருக்கு. அது கூட மிங்கிள் ஆகிற மாதிரி எனக்கு ஃபார்மா தான் இருக்கு. அது வெளிச்சம்னா அப்ப தளபதி தான் வெளிச்சம், அவர் நெகட்டிவ் ரோல்ல போட முடியாது. 2 தளபதி இருக்காங்க. ஆமா, அதனால இன்னொரு தளபதியை வந்து நெகட்டிவ் ரோல்ல போடலாம். அதனால அது இப்படி முழுங்குதா வருமா என்ன தெரியல. ஒரு சின்ன தியரி, இவரை கொல்றதுக்கு இவர் வராரு, ஆனா கடைசியா 2 பேரும் சேர்ந்து டிபி கூப்பர் மாதிரி கொள்ளையடிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. அப்ப வில்லன் யாரு? வில்லன் யாருடா? தெரியலையே. லோகி கிட்ட தான் கேட்கணும் யாரு வில்லன். வில்லன் ஆமா, வில்லன் வந்து யாருன்னே தெரியலையே. ஃபேமிலி சப்ஜெக்ட் படமா எனக்கு வந்து வாரிசு படத்தை மேஜர் ஆக்சுவலா இவ்வளவு பெரிய கேஸ்ட் எடுத்து இவ்வளவு பேரை போட்டிருக்காங்க. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பிரசாந்த் இருக்காரு, ஸ்னேகா இருக்காங்க, இந்த மாதிரி பல நட்சத்திரங்கள் உள்ள இருக்காங்க. என்ன பண்றது அப்படின்றது, என்ன சொல்ல போறாங்க, என்ன பண்ண போறாங்க அப்படின்றது இப்ப வரைக்கும் படத்து மாதிரியே ஒரு புதிராவே இருக்கு. சோ அதை நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணாதான் தெரியும். ஓகே, இப்போ வரைக்கும் 2 போஸ்டோட டீடைல்ஸ் ஃபுல்லா பார்த்தாச்சு. என்னென்ன பேசணுமோ பேசியாச்சு. இப்போ அடுத்தடுத்த அப்டேட் வந்தாதான் நம்மளுக்கே தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தாடிக்காரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து சந்திக்கலாம், தொடர்ந்து பார்க்கலாம், தொடர்ந்து பேசலாம். பிடிக்கலன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, அப்பயும் போடுவோம்.